விக்ஷம் டிவியுடன் இணைந்திருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. சென்னை அசோக் நகரில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைமை அலுவலகமான அம்பேத்கர் திடலில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், அதிமுக, பாஜக, பாமக கூட்டணி அமைத்திருப்பது திமுக தலைமையிலான கூட்டணிக்கு சாதகமாக அமையும் என்று தெரிவித்தார். மத்தியில் ஆளும் கட்சியான பாஜகவும் மாநிலத்தில் ஆளும் கட்சியான அதிமுகவும் கூட்டணி வைப்பது திமுக தலைமையிலான கூட்டணிக்கு சாதகமான ஒரு சூழலை ஏற்படுத்தியிருக்கிறது. மத்தியில் ஆளும் கட்சியான பாரதிய ஜனதாவுக்கு எதிரான உளவியல் மக்களிடையே வலுவாக இருக்கிறது. மாநிலத்தில் ஆளும் கட்சியாக இருக்கிற அதிமுகவுக்கு எதிரான மனநிலை வலுவாகி இருக்கிறது. ஆன்டி என்கம்பன்சி என்று சொல்லப்படக்கூடிய ஆளுங்கட்சிக்கு எதிரான உளவியல், இரு கட்சிகளும் ஒரே நேரத்தில் கூட்டணி அமைப்பதால், பாஜக அதிமுக கூட்டணி அமைப்பதால் தமிழகத்தை பொறுத்தவரையில் திமுக தலைமையிலான கூட்டணிக்கு அது சாதகமாக அமையும். மேலும் தற்போது அதிமுகவுடன் பாட்டாளி மக்கள் கட்சியும் கைகோர்த்திருப்பது திமுக தலைமையிலான கூட்டணிக்கு கூடுதல் சாதகமாக சூழல் உருவாகி இருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுகவுடன் கூட்டணி அமைப்பதற்கு எத்தகைய உத்திகளை கையாண்டிருக்கிறது என்பதை நாட்டு மக்கள் உன்னிப்பாக கவனித்து கொண்டிருக்கிறார்கள். தொகுதி பங்கீடு என்பது மட்டுமில்லாமல் வேறு என்ன வகையான பேரங்களை நடத்தினார்கள் என்பது ஊடகங்களில் பரவலாக சமூக வலைத்தளம் உட்பட கடந்த ஒரு வார காலம் பதிவாகி இருக்கிறது. அதிமுக பாமகவை உடன் சேர்த்ததன் மூலம் மறைந்த ஜெயலலிதா அம்மையாருக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார்கள் என்பதை உறுதிப்படுத்தியிருக்கிறது. பல பலவீனங்களோடு அதிமுக களமிறங்கியுள்ளதாகவும், பேர் அரசியலுக்கு மக்கள் தகுந்த பாடம் புகட்டுவார்கள் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் கூறினார். மோடிக்கு ஆதரவான அலை 2014 வெளிப்படையாக தெரிந்தது. மோடிக்கு எதிரான அலை இப்போது வெளிப்படையாகவே தெரிகிறது. ஆகவே மோடி அல்லது பாஜக எதிர்ப்பு அலை ஒருபுறம், ஆளும் கட்சிகள் என்கிற அடிப்படையில் மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிற எதிரான ஒரு மனோநிலை, வெளிப்படையாகவே ஒளிவு மறைவின்றி பேரம் பேசுகிற, காலை ஒன்று மாலை ஒன்று என்று புரட்டி பேசுகிற பாமகவோடு கூட்டணி அமைத்திருப்பது என்று பல பலவீனங்களோடு இன்றைக்கு அதிமுக களத்தில் இறங்கியிருக்கிறது. எனவே அதிமுக ஒரு மெகா கூட்டணி அமைக்கிறது என்கிற தோற்ற மாயையை உருவாக்குவதற்கு சிலர் முயற்சிக்கிறார்கள். அதிமுக கூட்டணி பலவீனமான கூட்டணி என்பது பாமகவை இணைத்ததிலிருந்தே உறுதிப்படுத்தப்பட்டிருப்பதாக விடுதலை சிறுத்தைகள் கருதுகிறோம். இப்படிப்பட்ட பேரம் பேசுகிற அரசியலுக்கு ஒளிவு மறைவின்றி தொகுதி பங்கீடுகளை தாண்டி வேறு சிலவற்றுக்காகவும் பேரம் பேசுகிற அரசியலுக்கு இந்த தேர்தலில் மக்கள் பாடம் புகட்டுவார்கள்.